விஜய் தலைமையில கூட்டணி வைக்கும் அளவுக்கு இபிஎஸ் தரம் தாழ்ந்து விட்டாரான்னு விளாசி பேசி இருக்காரு டிடிவி தினகரன் அவர்கள். தற்போதைய அரசியல் கள நிலவரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுக மற்றும் காங்கிரசினுடைய கூட்டணி ஒருபுறமும் பாஜக மற்றும் அதிமுகவினுடைய கூட்டணி ஒருபுறமும் வலுவாக இருந்து கொண்டிருக்கு. இந்த இரு கூட்டணிகளுக்கும் இடையில தமிழக வெற்றி கழகமே ஒரு புது வரவாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு டஃப் தான் கொடுத்துட்டு இருக்கு. இந்த நிலையில 2026 தேர்தல் களம் மும்முனை போட்டிகளை ஏற்படுத்தும் அப்படின்னா கூட திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ்னு இப்படி பல்வேறு கட்சிகளினுடைய ஓட்ட சரமாரியா தாவேகா பிரித்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது நம்மள பல பேர் அறிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த நிலையில தொடர்ந்து தாவேகாவினுடைய கூட்டணி யார் கூட இருக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி எழுந்து வந்த நிலையில பாஜக மற்றும் அதிமுகவுக்கு தாவேகாவை தங்களுடைய கூட்டணியில இணைத்துக் கொள்றதுக்கு மிகப்பெரிய ஆசை இருந்து வந்ததுன்னு நம்மள பல பேருமே அறிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா தாவேக தலைவர் முன்னாடியே சொன்ன மாதிரி பாஜக மற்றும் திமுகவோட எந்த ஒரு கூட்டணியும் கிடையாதுன்னு ரொம்ப திட்டவட்டமா சொல்லி இருந்தாரு. இருந்தாலுமே இந்த கரூர் கூட்ட நெரிசல் இறப்புக்கு பிறகு தாவேகா எந்த பக்கம் சாயும் அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்து வந்த நிலையில இந்த நிலையில தான் பொதுக்கூட்ட மேடையில பேசின எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவேகாவினுடைய கொடியை பார்த்ததுமே கூட்டணிக்கான சிக்னல் கிடைத்து விட்டதா பேசியிருக்காரு. இதை பார்த்த டிடிவி தினகரன் அவர்கள் ஒருவேளை எடப்பாடி அவர்கள் விஜய் அவர்களுடைய தலைமையிலான ஒரு கூட்டணியை ஏத்துக்கொள்ள தயாராயிட்டாருனும் எப்பேற்பட்ட கட்சியான அதிமுகவை இந்த அளவுக்கு ஆக்கிட்டாருனும் பலவிதமான விமர்சனங்களை முன் வச்சு பேசியிருக்காரு.